சென்னையில் வசிக்கும் ரக்ஷிதா என்கின்ற பெண்மணி எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு படித்து வருகின்ற இந்த கொரோனா காலகட்டத்தில் இவர் செய்யும் நற்செயல்கள் பாராட்டுக்குரிய ஒன்று. இவரும் இவரது நண்பர்கள் ஸ்வேதா, பவ்யா, ஹரிஷ், லோகேஷ், தேவிகா மற்றும் தருண் இணைந்து இணையதளங்களில் ஹெல்ப் ஃபார் கோவிட் என்கின்ற ஒரு குழுவினை இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பில் உருவாக்கி குழுவாக சேர்ந்து கொரோனா என்னும் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குரூப்பில் போட்டேன், பட் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர்களுக்கு 104 என்ற இயக்கம் மிகவும் உதவியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் ரக்ஷிதா. சென்னை ஹெல்ப் ஃபார் கோவிட் டீம்லேருந்து நான் ஒரு லீடர். எங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 104 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் எங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மோட்டிவேட்டும் பண்ணுறாங்க எங்களை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட வாலண்டியர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றிகள். நாங்கள் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெட்ஸ் அவைலபிலிட்டி, ஆக்சிஜன் சப்ளையர்ஸ், ஐசியூ, வென்டிலேட்டர்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எங்களுக்கு நிறைய பேஷண்ட் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாக நாங்கள் அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வாங்கி குரூப்பில் வந்துட்டு 257 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ண வச்சு நாங்கள் பெட் அவைலபிலிட்டி வந்துட்டு தமிழ்நாடு போர்ட்டல் வழியாகவும் ப்ளஸ் நாங்களாம் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி எந்தெந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ யாராச்சும் வந்துட்டு யங்ஸ்டர்ஸில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஹெல்ப் ஃபார் கோவிட்லேருந்து டாக்டர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரும் அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நினைக்க வேணாம். நிறைய பேஷண்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க மேபி வந்துட்டு இது இல்லாமல் இருக்கலாம். பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்காக தான் நாங்கள்லாம் வந்துட்டு இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நான் வந்துட்டு ஆஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். யாரும் வெளியில் போகாதீங்க. நிறைய இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் மாஸ்க் போடுங்க, க்ளவுஸ் போடுங்க, ரொம்ப சேஃப்டியாக இருங்க. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுக்கைகள், ஓட்டோ சிலிண்டர்ஸ், ஐசியூ பெட்ஸ் மற்றும் மருந்துகள் இதுபோல ஏராளமான உதவிகளை குழுவாக செய்து வருகின்றனர். இவர்கள் செய்யும் இந்த நற்செயல்களுக்கு சமூக வலைதளங்களில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டன. இந்த குழுவின் வாயிலாக சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இவர்கள் அனைத்து உதவிகளை செய்து வருகின்றனர். இவர்கள் குழு துவங்கும் போது 10 பேர் கொண்ட குழு. இப்போது இவர்கள் செய்யும் செயல்கள் பார்த்து தானாகவே கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக இணைந்து மக்களுக்கு சேவை செய்து வருகின்றனர். மக்களுக்கு எந்தவித உதவினாலும் தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதளம் இன்ஸ்டாகிராம் @ஹெல்ப் ஃபார் கோவிட். இவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானாகவே முன்வந்து இந்த பணியை செய்து வருகின்றனர்.